வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம மேக் பண்ணணும். ஸோ இங்கே ட்ரெண்ட் லைன் மேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் மேக்கிங் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபுல் கிளியர் வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக நம்ம ப்ரொவைட் பண்ணுற இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க ட்ரேடிங் வியூவில். தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போது பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான ஒரு ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பேங்க் நிஃப்டி பேஜில் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரைடே அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் சூப்பராக இருந்தது இல்லையா? ஸோ வாங்க ஒரு அனாலிசிஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எப்பவுமே என்ன பண்ண மாட்டோம், என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஸோ அந்த ரீசன்னால் எப்போவுமே என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸையும் சரி, லாஸ்ட் 20 மினிட்ஸையும் சரி, ஒரு அந்த டைமை வந்து ஒரு என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஃபார் த பிகினர்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ட்ரி எக்ஸிட்கான கிளியர் கண்டென்ட்டும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வீடியோஸ் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ப்ராப்பராக நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணும்போது ஷியராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட மூவ் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ சேம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக சூஸ் பண்ணுறது இல்லாதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் எந்த ட்ரேட்ஸுமே அட்டென்ட் பண்ண மாட்டோம். தென் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தது இல்லையா? இங்கே நமக்கு என்ன கிடச்சதுன்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம இதையும் சேர்த்து பார்த்துடலாம். இங்கே நமக்கு வந்துட்டு 2 டைப் ஆஃப் கன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம எவ்ரிடே அட்டன் பண்ணுற ட்ரேடில் வந்துட்டு ஒரு 2 டைப் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம அட்டன் பண்ணுறோம். நம்பர் 1 இஸ் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், நம்பர் 2 இஸ் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பேங்க் நிஃப்டி ஆக்சுவலாக ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் இந்த சார்ட்லேயே உங்களுக்கு வந்து நான் 2 கன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் கொடுக்க முடியும். ஏன்னா அப்படி தான் இருந்தது மார்க்கெட் மூவ். ஓகே, ஸோ இதிலே நான் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம லைன் இருக்கு இல்லையா, நம்ம ட்ரெண்ட் லைனில் இங்கே பாருங்களேன், கேண்டில் இங்கே நமக்கு மார்க்கெட் மொமெண்டம் இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே அப் ட்ரெண்டில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு நம்ம லைனில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. புரியுதா? ஸோ இங்கே நம்ம லைனில் பிரேக் அவுட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இதை தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஓகே, இது 1 டைப் ஆஃப் கன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட் இதை பார்த்துடலாம். இங்கே நமக்கு ரிவர்சல்லையும் கன்ஃபர்மேஷன் இருந்தது. இதே ஆக்சுவலி இந்த சார்ட்லேயே வந்து போத் கன்ஃபர்மேஷனுமே நம்ம சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நான் பார்த்துடலாம் நம்ம. ஸோ இதுதாங்க பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். சொல்கிறேன்ல, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதோட ஒரு குட்டி கிளியர் உங்களுக்கு கிளாரிட்டிக்காக நான் இதை மென்ஷன் பண்ணேன். ஸோ நம்ம லைனில் இங்கே பார்த்தீங்களா, அப் ட்ரெண்ட்ஸில் ஒரு கேண்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த கேண்டில் வந்து நம்ம லைன் இப்போ பிரேக் ஆகிட்டு இங்கே அவுட் ஆகிடுச்சு இல்லையா, பிரேக் அவுட். ஸோ இந்த கேண்டிலோட க்ளோசிங் வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ பிரேக் அவுட் ஆன உடனேவே நம்ம பை பண்ணலாமான்னா நோ. ஸோ அதை வந்து நீங்கள் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இந்த கேண்டில் இதோட ஹை வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ அங்கே வரைக்கும் போயிட்டு நமக்கு ஃபைனலி க்ளோசிங் வேல்யூன்னு ஒன்று கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த க்ளோசிங் வேல்யூவில் தான் நீங்கள் உங்கள் பையிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு மூவ் ஆகிற அந்த டைமிங்கை தான் நம்மளோட பையிங் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கால் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும் இந்த இடத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கணும். ஸோ பை பண்ணியிருந்தீங்கன்னா 59152 நீங்கள் வந்து உங்கள் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே நமக்கு கொஞ்சம் மொமெண்டம் இருந்தது, பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லைனாலும் ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ ஒரு 90 பாயிண்ட்ஸ் 59242 ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா? ஒரு மினிமமானாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஓகே, பேங்க் நிஃப்டியில் ஃப்ரைடே நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் இது தான். இதில் நம்ம ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும், எப்படி பை பண்ணணும்னு நான் லைட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன்.
தென் நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்க்கும்போது சேம் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் அகைன். ஸோ இங்கேயும் நமக்கு என்னென்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு புரியுதா? இப்போ இங்கே வந்துட்டு இது அப் ட்ரெண்டில் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட். ஓகே, ஸோ டவுன் ட்ரெண்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. அகைன் இங்கே என்ன ஆயிருக்கு, நம்ம லைனில் பிரேக் அவுட். ஓகே, ஸோ இங்கே டவுன் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு இதுதான் நம்மளோட பிரேக் அவுட் கேண்டில். அட் த சேம் டைம் திஸ் இஸ் அவர் கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஆல்சோ. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பையிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணினீங்கனாலே போதும். ஷியோராக பாருங்கள், இதோட லோ வரைக்குமே இங்கே பாருங்கள், இதோட லோ வேல்யூ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 157 வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம். 58895 வரைக்கும் ஒரு 157 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கலாம். ஓகே, இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் வாங்க தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், சேம் இதுவும் பிரேக் அவுட். நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தால் எப்படி இருக்கும், சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தால் எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட்ஸில் நம்ம பார்த்தோம். தென் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரிவர்சல்னு சொல்கிறோம்ல, இன்னொரு கன்ஃபர்மேஷன். நமக்கு என்ன மொத்தமே 2 கன்ஃபர்மேஷன் தான். ஒன்று பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருக்கும், இல்லை ரிவர்சலில் இருக்கும். இது போத்மே எப்படின்னா ஒன்று அப் ட்ரெண்ட்ஸும் டவுன் ட்ரெண்ட்ஸும் சேர்ந்துருக்கும். பிரேக் அவுட் அப் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம். சிமிலர்லி ரிவர்சலும் அப்படி தான், அப் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட்டில் போத் நம்ம இதில் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு பார்க்க போகிறது நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷன் வேணும். நம்மளோட தேர்ட் ட்ரேட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து லைனில் டச் ஆகிட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ ஏன் அப்படின்னா இங்கே நம்ம லைனில் டச் ஆகிட்டு மார்க்கெட் இங்கே வந்துட்டு கேண்டில் மூவ் எப்படி இருக்குன்னா பிரேக் அவுட் ஆகலை, இங்கே நமக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு மார்க்கெட். ஸோ அதனால தான் இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம லைனில் டச் ஆகிட்டு அவுட் ஆகிட்டு நம்ம பிரேக் அவுட் ஆகி போகும்போது அதை நம்ம பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கன்சிடர் பண்ணுறோம். சிமிலர்லி இங்கே என்ன ஆகுதுன்னா நம்ம லைனில் டச் ஆச்சு. இது ஆக்சுவலி நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் பாருங்களேன், அப் ட்ரெண்ட் மூவ் தான். அப் ட்ரெண்ட்ஸில் தான் மொமெண்டம் க்ரியேட் ஆகி மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் லைனில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நம்ம லைனில் வந்து டச் ஆகிட்டு அது வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகலை, சடனாக அகைன் ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ சிமிலர்லி நீங்கள் இப்போது வந்துட்டு டவுனில் போயிட்டே இருக்கும்போது இங்கே வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் ஆகிட்டு போச்சு அப்படின்னா, ஓகே நான் சொல்ல புரியுதா, இங்கே நம்ம டவுனில் வந்துட்டே இருக்கோம். ஸோ அகைன் இங்கே நம்ம இந்த லைன்லேயே டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா அதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு ரிவர்சல் கிடச்சிருக்கு இல்லையா, அதே இங்கே டவுனில் போயிட்டே இருக்குது, சடனாக இங்கே ரிவர்ஸ் ஆச்சுன்னா இது அப் ட்ரெண்ட்ஸில் கிடச்சிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசுகிறது தான் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ட்ராங்கன்னு சொல்கிறோம். பட் அது கொஞ்சம் சில பேருக்கு கிளாரிஃபை ஆகாமல் இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இதை லைட்டாக நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இதுதான் நம்மளோட ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே நம்ம லைனில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு மார்க்கெட். ஸோ இதை தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிவிட்டு இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பை பண்ணியிருக்கலாம். ரைட், 59047 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். சூப்பராக டவுன்வர்ட் மூவ் தான் இருந்தது இல்லையா மார்க்கெட். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லோ இல்லையா. ஸோ 58346 வரைக்கும் ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ஒரு 701 பாயிண்ட்ஸ், சிங்கிள் ட்ரேடில் ஒரு 700 பாயிண்ட்ஸ் நீங்கள் சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட ஃப்ரைடே நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்களா, ஐ மீன் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3 ட்ரேட் அட்டன் பண்ணோம், 3லேயுமே ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங் வித் ஓவரால் பார்க்கும்போது நமக்கு ஒரு 948 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. யூஸிங் அவர் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம அட்டன் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். இப்போ நம்ம பார்த்தது ஒரு அனாலிசிஸ் பார்த்தோம். சிமிலர்லி நம்ம வந்துட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் கொஞ்சம் அதில் நான் சொல்லியிருக்கேன், வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போது ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டிக்கானது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் 58688, 588,
64 590 99 593 47 595 73 597 68. ஸோ இதுதாங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ஸோ சிமிலர்லி நம்ம வந்துட்டு அப் டவுன் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட் மூவ் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 58283 தென் 580 68 57918 then 576 27 then 574 37 then 571 57. ஸோ இதாங்க நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் வேணும். பிரேக் அவுட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஸோ நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ப்ராப்பராக என்ட்ராங்க. ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நிஃப்டி 50க்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். சிமிலர்லி நமக்கு ஃப்ரைடே ஸ்டேட்டஸ், ஃப்ரைடே அனாலிசிஸ் எப்படி இருந்ததுன்றதையும் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ சேம் இல்லையா, நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்தது இல்லையா. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனே இங்கே தான். ஸோ டவுன்வர்ட்ஸில் இங்கே என்ன கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு நமக்கு டவுன்வர்ட்ஸில் இங்கே நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் 25205 நீங்கள் வந்து உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா மார்க்கெட் மூவ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருப்போம். இங்கே மூவ் வந்து டவுன் ட்ரெண்ட்ஸில் க்ரியேட் ஆகிடுச்சு, கன்ஃபர்மேஷன் கிடச்சாச்சு. ஸோ பை பண்ணோம், பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்காம சடனாக இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த நம்ம லைனில் நம்ம ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்னது தான், டார்கெட்டும் சரி ஸ்டாப் லாஸும் சரி செட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் உங்களோட எவ்ரி ட்ரேட்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட ஹைக்கில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்டும் பார்த்தீங்கன்னா சேம் லைன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே என்னாச்சு பாருங்கள், டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25208 நீங்கள் பை பண்ணியிருந்தால் போதும். இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு நீட்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். 25043 வரைக்கும் ஒரு 165 பாயிண்ட் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஒரு சிங்கிள் ட்ரேடில் ப்ராஃபிட் புக்கிங் கூட நீங்கள் நீட்டாக உங்களோட செகண்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ நமக்கு ஒன்லி 2 கன்ஃபர்மேஷன்ஸ் தான் இல்லையா. ஸோ நம்ம அட்டன் பண்ணது 2 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணோம் நிஃப்டி 50ல். ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தென் ப்ராஃபிட் புக்கிங். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் நிஃப்டி 50ல் மட்டும் நீங்கள் ஒரு 145 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங், அப்போது நம்ம ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இருக்குது நம்ம ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக வந்துட்டு ஒரு 145 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ இதாங்க நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ். ஓகே, ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான் இல்லையா. அங்கே நம்ம 3 அட்டன் பண்ணோம், இங்கே 2. ஓகே, ஓவரால் பார்த்தீங்களா. ஸோ ஓவரால் நம்ம அட்டன் பண்ண ட்ரேட்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 5 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். பட் ப்ராஃபிட் புக்கிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் 1093 பாயிண்ட் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். நம்ம லைனில் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம், பையிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அட்டன் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட மினிமம் ஸ்டாப் லாஸோட தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூமெண்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு டியூஸ்டே நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். 25113 தென் 252 54 தென் 253 90 தென் 254 73 தென் 255 26
தென் 25654. ஸோ இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா, இஃப் சப்போஸ் மார்க்கெட் மூவ் அப் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24989, 249 19, 248 31, then 247 05, then 246 54, then 245 87. ஸோ இதாங்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. ஸோ போத் பார்த்தாச்சு இல்லையா, அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி போத் பார்த்தாச்சு. ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் இப்போ நான் ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.